இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு மனித உயிர்கள் வாழப்போகிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஒரு நம்பிக்கை தேவை. எதுக்காகனா மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அங்கே வந்து வாழ்வதற்கே கஷ்டப்படுறாங்க. கடும் கோடை, கடும் குளிர், குடிசையில் வசிப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எதுக்காக கஷ்டப்படுறோம்? அப்போ மகிழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் அவர்கள் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம இப்படி கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படலாம். இந்த கடும் குளிரை தாங்கி கொள்ளலாம், அப்புறம் கடும் கோடையை தாங்கி கொள்ளலாம், அல்லது கடும் புயல், மழை, வெள்ளம், குடிசையில் வசிக்கிறோம். அப்போ இந்த இவ்வளோ கஷ்டத்தை நாம் ஏன் தாங்கணும்? ஏன்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக நம்ம அந்த குடிசையில் வசிக்கலாம். எங்கே சென்றாலும் நடந்தும் ஓடியும் போகிறோம், உழைக்கிறோம் விவசாய நிலத்தில். அப்புறம் வந்து கடும் குளிர் வந்ததுன்னா குளிரை தாங்குவதற்கு கஷ்டப்படுறோம். எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை நாம் தாங்கிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும்போது நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக நம்ம இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கலாம். என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கை? விளையாட்டு, ஆடல், பாடல், அன்பு, பாசம், காதல், காமம், சுதந்திரம். அங்கே வந்து அடிமைத்தனமே இருக்காது. ஒரு தொழில்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, தனித்தனியாக தான் வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம். யாருக்கிடையே யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்வாங்க. அப்போ அடிமைத்தனமே அங்கே இல்லை. சுதந்திரம். வீட்டில் வந்து பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாக இருக்கும். அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுறாங்க. அதை உற்பத்தி பண்ணி பகிர்ந்து உண்ணுகிறார்கள். அவரவர் வீடுகளை அவரவரே பராமரிக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்புறம் காதல், விளையாட்டு, ஆடல், பாடல், கவிதை, ஓவியம், அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஊர் நிர்வாகத்துக்கு அந்த ஊர் தலைவர், குடும்பத் தலைவர், கூட்டு குடும்ப தலைமை பொறுப்பு, தெருவின் தலைமை பொறுப்பு, இது எல்லாமே சுழற்சி முறையில் அங்கே வாழ்கிற அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கும். அந்த பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் அனைவருக்கும் இந்த காவலன் என்கிற பொறுப்பு, அனைத்து காவலும் சுழற்சி முறையில் கிடைக்கும். அப்போது மரியாதையாக அவர்கள் வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆடல், பாடல், காதல், காமம், உடலுறவு, அது மாதிரி சுதந்திரம். நீ விரும்பாத ஒரு பெண்ணை, நீ விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். விரும்புகிற ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம். விரும்பாதவர்களோடு நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. பிரிய வேண்டும் என்று நினைத்தால் எளிதாக பிரிந்து விடலாம். அது மாதிரி நிபந்தனையும் இருக்குது. 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்தாங்கன்னா நீ பிரிய முடியாது. அப்படி 8 வயசுக்கு மேலே இருக்காங்க குழந்தைங்கன்னா ஈஸியாக பிரிஞ்சிடலாம். அப்போது இந்த மாதிரி சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனமே இல்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, காதல், காமம், ஆடல், பாடல், விளையாட்டு, நீச்சல் அடித்து குளிப்பது, எவ்வளோ ஜாலியான வாழ்க்கை பாருங்கள். இந்த ஜாலியான வாழ்க்கைக்காக கடும் குளிர் என்ன, பல கடுமையான குளிரையும் தாங்குவோம் நாங்கள். கடும் கோடை என்ன, இன்னும் கொளுத்துற வெயிலை கூட நாங்கள் தாங்குவோம். எவ்வளோ வேணாலும் நாங்கள் கஷ்டப்படுவோம். நைட்டு எங்களால் நிம்மதியாக தூங்க முடியலன்னா கூட பரவாயில்ல, குடிசையில் வசிக்கிறோம், பரவாயில்ல. இந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் குடிசையில் கூட வசிப்போம். எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் நாங்கள் தாங்குவோம். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை கடந்து நாங்கள் வருவோம். பெரிய புயல் வரப்போதா, பெரிய மழை வெள்ளம் வரப்போகிறதா, எங்கள் குடிசைகள் நீரில் மூழ்குகிறதா, பரவாயில்ல, அதையும் கடந்து அது ஒரு 2-3 நாளைக்கு தான். அப்புறம் பழையபடி அந்த நிலைமை மாறிவிடும். அது வரைக்கும் நாங்கள் உயிரோடு எங்கள் உயிரை பிடித்து கொள்வோம். நாங்கள் உயிரோடு இருப்போம். ஏனென்றால் அதற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அங்கு வாழ்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் நம்பிக்கையோடு அங்கு வாழ்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை தான், அந்த சுதந்திரமான வாழ்க்கை, சமத்துவமான வாழ்க்கை. ஏற்றத்தாழ்வே கிடையாது. அங்கே சமத்துவமான வாழ்க்கை, ஆண் பெண் சமத்துவம், ஆண்களுக்கிடையே சமத்துவம், பெண்களுக்கிடையே சமத்துவம், எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளை நிலம்தான். அப்போது ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை, மூட நம்பிக்கையே கிடையாது. அந்த மூட நம்பிக்கை என்பது சாக்கடை அங்கு கிடையாது. அந்த மூட நம்பிக்கை துர்நாற்றம் அங்கு கிடையாது. சாக்கடை துர்நாற்றம் அங்கு கிடையாது. மதம், சாதி, நிறவெறி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்கிற அந்த சாக்கடை அங்கு கிடையாது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை, சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, யாருக்கும் நோயே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்போம்பா, இன்னும் ஏதாவது கஷ்டம் இருந்தால் கொடுக்க சொல்லு. அந்த இயற்கையிட்ட கேட்பாங்க, உன்னால் நீங்கள் என்ன இயற்கையிட்ட சொல்லுவாங்க. இயற்கையே இன்னும் எந்த அளவுக்கு வேணாலும் எங்களை கஷ்டப்படுத்து, நாங்கள் அதை தாங்கிப்போம். ஏன்னா
நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நாங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவோம். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எதுக்காக? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தானே கஷ்டப்படுறாங்க. அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதாக இருந்தால், மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றால், எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மன உறுதி அங்கேருந்து வந்து விடுகிறது. அப்போ இதுலேருந்தே அவங்க எதிர்காலத்தில் அவங்க ஏன் அவ்வளோ கஷ்டத்தை அவங்களால எப்படி அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியும்? ஏன்னா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ்வதற்கு கடுமையான மன உறுதி தேவை. அப்படி இருக்கும்போது அந்த மன உறுதி அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னாக்கா, இந்த மன உறுதி, ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்போம். அது மாதிரி ஒரு குளிர் வருது, கடும் குளிர். ஒரு அப்பா என்ன பண்ணார்? தன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்குவார். அந்த குளிரிலிருந்து அந்த குழந்தைகளை ஒவ்வொரு இரவும் பாதுகாப்பார். அந்த அம்மா அப்பா 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தைகளை பாதுகாப்பார். குடிசையில் அந்த குழந்தைகள் சின்ன குழந்தையாக இருக்கும், அந்த குழந்தைய பாதுகாக்கணும். அந்த மாதிரி குளிரிலிருந்து அந்த குழந்தைய கதகதப்பாக வச்சுருக்கணும். சின்ன குழந்தையாக இருக்கும், நைட்டு கூட சரியாக தூங்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் ஒரு குடிசையில் அவ்வளோ கஷ்டத்தை தாங்குறாங்கன்னா, அந்த தாங்குகிற அந்த மன உறுதி தேவை. மன உறுதி இல்லைன்னா பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனை அப்பா தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பேண்டை குண்டியை கழுவுற அந்த மன உறுதி எத்தனை, அதுக்கெல்லாம் மன உறுதி வேணும், சகிப்புத்தன்மை வேணும். குழந்தை ஆகி போச்சுன்னா கழுவுறதுக்கு அப்பாவுக்கு அந்த மன உறுதி வேணும். ஆண்களுக்கு அந்த மன உறுதி சகிப்புத்தன்மை ரொம்ப குறைவு, இல்லை, மன உறுதி இல்லை. பெண்கள் அதுதான் அவங்களுக்கு மட்டும் இருக்குதா அப்படின்னா, அவங்க தான் அதை செஞ்சாகணும். அதனால் அவங்க சுதந்திரமாக இருந்தாங்கன்னா அதுக்காக அவங்களே பணக்காரங்களாக ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே குழந்தை ஆகி போய்ட்டு அது கழுவுறதுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருவாங்க. அந்த மாதிரி தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு ஏன் மன உறுதி இல்லைன்னா, நம்ம மகிழ்ச்சியாக வாழவில்லை. மகிழ்ச்சியற்ற இந்த வாழ்க்கையில் மன உறுதி ஒரு கேடா? நம்ம ஏன் இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயாராகவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியற்ற இந்த வாழ்க்கைக்கு நாம் கஷ்டத்தை வேறு அனுபவிக்க வேண்டுமா? ஏற்கனவே மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையே கஷ்டம்தான், இது கஷ்டத்திலும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம மகிழ்ச்சியாகவே வாழவில்லை. அதனால்தான் நாமெல்லாம் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு சோம்பேறியாக நாம் இருக்கிறோம் என்றால், ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் ஏன் கஷ்டப்படணும்? நாம் ஏன் மன உறுதியோடு இருக்கணும்? நாம் ஏன் துன்பப்பட வேண்டும்? சொகுசாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சும்மா சோம்பேறியாக இருப்பது தான் இந்த மகிழ்ச்சியற்ற இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் ஆறுதலை தருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது.